யது வம்சத்தில் பிறந்தவர் வசுதேவர். அவருக்கு இரு மனைவியர். தேவகன் என்பவனின் மகள் தேவகி. தேவகியின் மைந்தன் தான் கிருஷ்ணன். ரோகிணி என்னும் மூத்த மனைவிக்கு பிறந்தவன் பலராமன். பெருமாள் அவதாரங்கள் எடுத்து அண்ணன் தம்பியாக வாழ்ந்தனர். உக்கிரசேனன் என்பவன் தேவகனின் சகோதரன். உக்கிரசேனனுடைய மகன் கம்சன். தேவகி வசுதேவரை மணந்து புதுமண கோலத்தில் அவர்களுடைய அரண்மனைக்கு அழகிய தேரில் அமர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களோடு உக்கிரசேனன் தேவகிக்கு அன்போடு அளித்த சீதன பொருட்களும் சென்று கொண்டிருந்தன. கம்சன் தேவகியிடம் அளவு கடந்த பிரியமுடையவன். அவனே தேரை செலுத்தி கொண்டிருந்தான். மகிழ்ச்சியோடு சகோதரியை மணவாளன் வீட்டில் சேர்த்துவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்த கம்சன் அதிர்ச்சியும் நடுக்கமும் அடையும்படி வழியிலேயே ஒரு அசரீரி குரல் ஒலித்தது. சகோதரியோடு சந்தோஷமாக செல்லும் கம்சா, எந்த சகோதரியோடு நீ இன்பமாக சென்று கொண்டிருக்கிறாயோ அந்த சகோதரியின் வயிற்றில் பிறக்கப் போகும் 8வது குழந்தையால் உனக்கு மரணம் நேரப்போகிறது என்று அந்த ஒலி கூறியது. தேவகி வயிற்று பிள்ளையால் தனக்கு ஆபத்தா என நினைக்க நினைக்க அவனுக்கு நெஞ்சு நெருப்பாக எரிந்தது. இந்த தேவகியே இல்லாமல் செய்துவிட்டால் குழந்தை எங்கிருந்து தன் உயிரை குடிக்க வரும் என கோபத்தோடு தேரை விட்டு கீழே குதித்தான் கம்சன். உடைவாளை உருவினான். அவளை வெட்டுவதற்கு துணிந்தான். தேவகியின் மீது பாய்ந்தான். புது மணமகனான வாசுதேவர் திடுக்கிட்டு போனார். கம்சனை தடுத்தார். மைத்துனரே, தேவகியை ஒன்றும் செய்யாதீர். சகோதரியை கொன்று பெரும் பாவத்துக்கு ஆளாகாதீர்கள். எங்கள் 8வது குழந்தையால் தானே உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து. என்னை நம்புங்கள். எங்களுக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன். நீங்கள் வெட்டி விடுங்கள், எங்களை வாழ விடுங்கள் என்று உருக்கமாக கேட்டுக்கொண்டார் வாசுதேவர். தேரின் மீது ஏறினான் கம்சன். தேரை செலுத்தி அவர்களை ஊரில் சேர்த்துவிட்டு திரும்பினான். காலம் வேகமாக ஓடியது. தேவகி கர்ப்பமுற்றாள். ஆண் குழந்தை பிறந்தது. வசுதேவர் அக்குழந்தையை கம்சனிடம் கொண்டு சென்றார். அக்குழந்தையை கண்டு கம்சன் சிரித்தான். வசுதேவரின் நேர்மையை பாராட்டினான். முதல் குழந்தையால் என் உயிருக்கு ஆபத்து இல்லையே, 8வது குழந்தை தானே எனக்கு வேண்டும், இதனை எடுத்து செல்லுங்கள் என்றான். வசுதேவர் போன உயிர் மீண்டதை போன்ற மகிழ்வோடு குழந்தையை எடுத்துக்கொண்டு தன் அரண்மனைக்கு திரும்பினார். தேவகியின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதற்கு பின்னர் ஒவ்வொரு குழந்தை பிறந்த போதும் வசுதேவர் கம்சனுக்கு தெரிவித்தார். அவ்வாறு 6 குழந்தைகள் பிறந்துவிட்டன. நாளாக நாளாக கம்சனுக்கு பயம் அதிகரித்தது. இன்னும் சில ஆண்டுகளில் 7வது பிறந்து 8வதும் பிறந்துவிடும். தன் உயிருக்கு ஆபத்து இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்கு தான் என்று எண்ணிக்கொண்டு வேதனைப்பட்டான் கம்சன். அந்நிலையில் நாரதர் கம்சனை சந்தித்து அவன் மேலும் கலக்கமடையும்படி செய்துவிட்டு சென்றார். தன் உயிரை எப்படியும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே, அதற்காக தானே அரசனாகி விட வேண்டும் என்று முடிவு கட்டினான். தன் தந்தை உக்கிரசேனனை சிறையில் அடைத்துவிட்டு தானே மன்னனாக முடிசூட்டி கொண்டான். வசுதேவரையும் தேவகியையும் வஞ்சகமாக தன் அரண்மனைக்கு வரவழைத்தான். வந்தவர்களை விலங்கு பூட்டி சிறையில் அடைத்தான். ஏற்கனவே பிறந்திருந்த 6 குழந்தைகளையும் தன் வாளுக்கு இரையாக்கி விட்டான். சிறையிலே தேவகி 7வது குழந்தையை பெறுவதற்கு தயாரானாள். ஆதிசேஷனின் அம்சமாக அந்த குழந்தை தேவகி வயிற்றில் உருவானது. வசுதேவர் தம் மூத்த மனைவி ரோகிணியை கம்சனின் கொடுமைக்கு பயந்து கோகுலத்து அரசனான நந்தகோபர் அரண்மனையில் ரகசியமாக விட்டு வைத்திருந்தார். தேவகியின் வயிற்றில் 7வது குழந்தையாக உருவான ஆதிசேஷரின் அம்சத்தை ரோகிணியின் கர்ப்பத்துக்கு மாற்ற வேண்டும் என்று பெருமாள் விரும்பினார். பெருமாள் தம் யோக மாயையை அழைத்தார். மாயா, நான் சொல்கிறபடி செய். தேவகி வயிற்றில் வளரும் கருவை ரோகிணியின் கர்ப்பத்துக்கு மாற்ற வேண்டும். நீ நந்தகோபரின் மனைவி யசோதையின் வயிற்றில் பெண்ணாக பிறக்க வேண்டும். நான் 8வது குழந்தையாக தேவகியின் வயிற்றில் அவதரிக்கப் போகிறேன் என்று கூறினார். மாயை அவ்வாறே தேவகியின் 7வது கருவை ரோகிணிக்கு மாற்றினாள். தானும் யசோதையின் வயிற்றில் பெண் குழந்தையாக வளர்ந்து வந்தாள். தேவகிக்கும் வசுதேவருக்கும் 7வது குழந்தையாக அவதரித்தவரே பலராமர். அவர் பெருமாளின் ஆணைப்படி மாயையினால் ரோகிணியின் வயிற்றுக்கு மாற்றப்பட்டார். ஊராருக்கு தேவகியின் கரு சிதைந்து விட்டதாக தோன்றியது. கம்சனும் அவ்வாறே எண்ணிக்கொண்டான். பலராமர் ரோகிணியிடத்தில் பராக்கிரமம் பொருந்தியவராக வளர்ந்தார். தேவகி 8ஆம் முறையாக கருவுற்றாள். அந்த குழந்தையினால்தான் தனக்கு ஆபத்து என்பதை அறிந்த கம்சன் சிறையிலேயே தேவகிக்கும் வசுதேவருக்கும் பலத்த காவல் ஏற்படுத்தியிருந்தான். பெருமாளின் திருவருளால் தேவகிக்கு 8வதாக பிறந்து ஆண் குழந்தையான கிருஷ்ணனும் ஆயர்பாடியில் யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தையும் மாற்றி வைக்கப்பட்டார்கள். ஆகவே ஆயர்பாடியிலே யசோதை இடத்திலே தேவகியின் 8வது குழந்தையான திருமகன் கிருஷ்ணன் வளர்ந்து வந்தான். அங்கே பலராமரும் வளர்ந்து வந்தார். இருவரும் அண்ணன் தம்பியாக நெருங்கிய பாசத்துடன் வளர்ந்து வரலாயினர். வளர்ந்த நிலையில் இருவரும்
வெவ்வேறு குணங்கள் வாய்ந்தவர்களாக விளங்கினார்கள். கிருஷ்ணன் மாயலீலா வினோதங்களில் தேர்ந்தவனாக திகழ்ந்தார். பலராமர் எதையும் நம்பிவிடக்கூடிய இயல்பினனாக இருந்தார். பலராமருக்கு துரியோதனனிடம் பற்று இருந்தது. தம் தங்கை சுபத்திரை என்பவளை அவனுக்கு மனம் முடித்து வைக்க எண்ணியிருந்தார். ஆனால் கிருஷ்ணர் பாண்டவர் நடுவனாக அர்ஜுனனுக்கு அவளை ரகசியமாய் மனமுடித்து வைத்து விட்டார். பாரத போரிலும் பலராமர் துரியோதனனின் பக்கம் சேர்ந்து அவனுக்கு உதவி செய்வதாக முடிவெடுத்திருந்தார். கிருஷ்ணனோ பாண்டவர் நேசனாக அவர்களுக்கு பக்கத்துணையாக இருந்து வெற்றி தேடி தர விளைந்தார். ஆகவே சூழ்ச்சியாக பலராமரை தீர்த்த யாத்திரைக்கு அனுப்பி வைத்தார். ஒவ்வொரு தலமும் தரிசித்து தீர்த்த யாத்திரையாக ஆங்காங்கே உள்ள பிராமணோத்தமர்களுக்கு பலராமன் தான தர்மங்கள் செய்து கொண்டே வந்தான். நைமி சாரண்யத்திற்கு வந்தான். அங்கே எல்லா மகரிஷிகளும் சந்திர யாகம் செய்து கொண்டிருந்தார்கள். அனைவரும் பலராமனை கண்டதும் அகமும் முகமும் மலர எழுந்து நின்று அவனை வரவேற்று நமஸ்காரம் செய்தனர். சூதர் மட்டும் எழுந்திருக்கவே இல்லை. இதை கண்டதும் பலராமனுக்கு கோபம் வந்துவிட்டது. கையில் ஒரு தர்ப்பப்பையை எடுத்தான். மந்திரித்து அஸ்திரமாக பிரயோகம் செய்தான். அது சூதருடைய தலையை துண்டாக்கி சென்றது. அதை பார்த்த மற்ற மகரிஷிகள் பலராமனை பெரிதும் வேண்டினார்கள். பிரபு, தாங்கள் அவர் பிழை பொறுத்து அவரை உயிர் பெற்று எழ செய்ய வேண்டும் என மன்றாடினார்கள். அதனால் சூதருக்கு மனம் இறங்கி அவரை உயிர்த்தெழ செய்தான் பலராமன். அதன் பிறகு சூதர் தூங்கி எழுந்தது போல எழுந்து நின்று பலராமனை வணங்கினார். அங்கு அந்த முனிவர்களுக்கு பல்லவன் என்ற அரசன் மிகவும் தொல்லை கொடுத்து வந்தான். இந்த பல்லவன் அகஸ்தியரால் முன்பு சம்ஹரிக்கப்பட்ட இல்லவன் வாதாபி என்ற இரு அசுரர்களில் இல்லவனுடைய மகனாவான். முனிவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இவனையும் பலராமன் அழித்தான். நாடெங்கிலும் சென்று தீர்த்த யாத்திரை முடித்து குருஷேத்திர யுத்தம் முடிவடையும் நேரம் அங்கே பலராமன் வந்தான். பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே கடும் போர் நடந்து கொண்டிருந்தது. பீமனும் துரியோதனனை கதையை கொண்டு பலமாக தாக்கினான். அப்படியே துரியோதனனும் மிகவும் ஆக்ரோஷமாக சண்டை செய்து கொண்டு இருந்தான். பலராமன் இரண்டு பேரையும் பார்த்து சண்டையை நிறுத்தி சமாதானமாக போகவும் என வலியுறுத்தினான். யாரும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் துரியோதனன் தொடையில் பீமன் கதையால் ஓங்கி அறைந்தான். உடனே பலராமன் அலறினான். பீமா, கதை கொண்டு பகைவனை அவனது தொடையில் தாக்குவது எந்த யுத்த தர்மத்தை சேர்ந்தது? இந்த அநியாயத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லி பீமனை தாக்க பலராமன் கலப்பையை கையில் எடுத்தான். இதோ பீமா, என்னை தாக்கு என்று கத்தினான் பலராமன். உடனே கண்ணன் அவரிடம், அண்ணா, என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள்? தயவு செய்து கலப்பையை கீழே போடுங்கள். நீங்கள் தீர்த்த யாத்திரை போகும் முன்பு இங்கு நடந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தெரிந்திருக்க முடியாது. துரியோதனன் ஆரம்பம் முதல் இன்று வரை தர்மத்திற்கு விரோதமாகவே நடந்து கொண்டிருக்கிறான். திரௌபதியை அரசவைக்கு நடுவே இழுத்து வர செய்து அவள் சேலையை அவிழ்த்து அவமானப்படுத்தினான். அது எந்த தர்ம நியாயத்தோடு சேர்ந்தது? நீங்கள் மட்டும் அந்த சபையில் அன்று இருந்திருந்தால் அப்போதே அவனை துவம்சம் செய்திருப்பீர்கள். அன்றைய தினம் தொடையிலே கை போட்டு துரியோதனன் பேசியதால் அவனை அதே தொடையில் அடித்து அது முறிய அவனை பீமன் மாளச் செய்வான் என்று திரௌபதி சாபம் கொடுத்தாள். அந்த சாபத்திற்கு ஏற்ப இந்த மரணத்தை துரியோதனன் ஏற்றான். ஆகவே நீங்கள் இதில் தலையிட வேண்டாம் என்றான் கண்ணன். இவ்வாறு தீர்த்த யாத்திரை காலத்தில் அதர்மங்களும் அக்கிரமங்களும் அழிய அசுரர்களையும் அரக்கர்களையும் ஒழித்து திரும்பிய பலராமர் பாரத போருக்கு பின் கிருஷ்ணனுடன் சேர்ந்து துவாரகையை பல காலம் ஆட்சி புரிந்தார்.